ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 357வது நாமா திருப்பெயர் தாந்தாய நமஹ. புலனடக்கியவனுக்கு நமஸ்காரம். புறக்கரணங்களாகிய ஞான மற்றும் கர்மேந்திரியங்களை அதனுடைய விஷயங்களில் செல்ல விடாமல் அடக்குதலுக்கு தமம்னு பேர். அதை அடக்கியவன் தாந்தன்னு சொல்லவரா இருக்கு. அதாவது கை கால் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான இந்திரியங்கள், மூக்கு, மெய்வாய் இதெல்லாத்தையும் அடக்கி இருக்கிறவர். அப்படின்னா யோகிகளுக்குடைய லட்சணங்களோட தபஸில் இருக்கிறவர்னு அர்த்தம். சபரிபீட்டாசிரமத்தில் மகா ஞானியாகவும் குருவுக்கெல்லாம் குருவாகவும் பகவான் அப்படி தானே இருக்கார். ஆனால் தபஸுக்கு ரொம்ப முக்கியமானதே சாந்தம், சமம், தமம், உபரதி, திதிக்ஷ, விவேகம், வைராக்கியம்னு விவேக சூடாமணியில் இதெல்லாத்தையும் ஆதி ஆச்சாரியர்கள் சொல்கிறார். அதனால் ரொம்ப முக்கியமானது இதை அடக்கினவன் பகவான். அதனால தான் அவரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் நாமும் மண்டல கால விரதங்களில் ஆகாரம், அதே பிரகாரம் நம்ம வெளி இந்திரியங்கள் மற்றதெல்லாம் வெளியில் பாயாமல் இருக்கிறதுக்கும் போகாமல் இருக்கிறதுக்கும் நாம் அதை பகவானுடைய பேரை சொல்லி அவர் சரணத்தை நாம் ஒரு கவச்சமாக வச்சு விரதம் இருந்தோமானா திவ்ய ஜோதியும் பகவானுடைய ஆனந்தமான ரூபத்தையும் நாம் தரிசனம் பண்ணலாம் மலையிலேங்கிறது தாத்பரியமாக விரத காலங்களில் அமையிறது. இதில் இன்னொரு அர்த்தம் தம் அப்படிங்கிற பீஜாட்சரத்தை உடையவனுக்கு நமஸ்காரம். இது ஸ்ரீசக்கரத்தில் 5வது ஆவரணத்தில் உள்ள சர்வப்பிரியங்கரி தேவியினுடைய பீஜாட்சரமாக சொல்லப்படுறதாக இருக்குது அப்படின்னு இங்கே ஒரு விஷயம் சொல்கிறதா இருக்குது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.